விதி ஒன்று, அது உங்களுக்கும் நடக்கலாம். இட் கேன் ஹேப்பன் டு யூ. பிஹேவியரல் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது நம்மளை பத்தி நாமளே படிக்கிறது தான். ஆனா பெரும்பான்மையான மக்கள் அது மற்றவங்களை பத்தி படிக்கிறதுன்னு தான் நினைக்கிறாங்க. பிஹேவியரல் ஃபினான்ஸ்ல மனிதர்களோட பயாஸ், அதாவது சார்புகள், ஃபிளாஸ், அதாவது குறைகள், அப்புறம் ரிஸ்க் பத்தின அவங்களோட எண்ணம், மனிதனோட ரிஸ்க், கிரீட், ஃபியர் எப்படி வெவ்வேறு பொருளாதார சூழ்நிலைகளான இன்ஃப்ளேஷன், ரிசெஷன்ல அவங்களை ரியாக்ட் பண்ண வைக்குது அப்படிங்கலாம் நம்ம படிக்கும்போது அது மற்றவங்களை பத்தி படிக்கிறதா தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம படிக்கிறது கண்ணாடிக்கு முன்னாடி இருக்கிற ஆளை பத்தி தான். பெரும்பாலான மக்கள் இது எல்லாமே மற்றவங்களை பத்தி தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம், நாம நம்ம வாழ்க்கையில நமக்கு வரப்போற ரிஸ்க் அண்ட் ப்ராப்ளம்ஸை டினைல் பண்றது தான். நாம நம்ம வாழ்க்கையில பொருளாதாரம் சார்ந்து தப்பான முடிவுகளை எடுத்தோ இல்ல பணம் சம்பந்தமா பிறரால ஏமாற்றப்பட்டோ இருக்கிற பல பேரை பார்த்திருப்போம், இல்ல அவங்கள பத்தி படிச்சிருப்போம். அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, அப்படி ஏமாந்தவங்க கிட்ட இருக்கிற எந்த பயாஸ் நமக்கும் இருக்கு, எந்த மைண்ட் செட் அண்ட் சிமிலர் வியூஸ் நம்மகிட்டயும் இருக்குன்னு பார்த்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிறது தான். ஏன்னா அந்த பயாஸ், மைண்ட் செட், சிமிலர் வியூஸ் நமக்கும் இருக்கிறதுனால அந்த பாதிப்பு நமக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அந்த ஃபிளிப் சைட், யாரெல்லாம் பொருளாதார ரீதியா இல்ல பணம் சம்பந்தமா நல்ல நிலைமையில இருக்காங்களோ அவங்க கிட்ட என்ன மைண்ட் செட் இருக்கு, சிமிலர் வியூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை கத்துக்கிறது மூலமாவும் நம்ம அந்த நிலையை அடையவும் முடியும். இந்த விதிய கத்துக்க நல்ல பயிற்சி என்னன்னா, பணம் இல்ல முதலீடு சம்பந்தமா ஏராளமான ஃபோர்காஸ்ட் இருக்கு. ஆனா அந்த ஃபோர்காஸ்ட் எல்லாமே நிறைய அசம்ஷன்ஸோட இருக்கும். மார்க்கெட்ஸ் இவ்வளவு ரிட்டர்ன் தரும், உங்களோட பிஹேவியர், உங்களோட ஒட்டுமொத்த ஃபினான்சியல் டிராவல்ல எந்த சேஞ்சும் இருக்காது அப்படின்னு நிறைய அசம்ஷன்ஸ் இருக்கும். ஆனா அந்த ஃபோர்காஸ்ட்லாம் படிக்கிறதுக்கு பதிலா வரலாறு அதிகமா படிக்கலாம். ஏன்னா வரலாறு படிக்கும் போதுதான் மக்களுக்கு எப்படி எதிர்பாராத சர்ப்ரைசஸ் வந்தது, ரிஸ்க் வந்தது, அது அவங்களோட பொருளாதாரத்தை எப்படி பாதிச்சுது, அதை எப்படி அவங்க சரியா இல்ல தவறா ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுல இருந்து அவங்களோட எந்த மைண்ட் செட் ஆர் சிமிலர் வியூஸை நாம வளர்த்துக்கலாம்னு நாம கத்துக்க முடியும். நன்றி.